இந்த 5ஆம் ஆண்டு விருது வழங்கும் விழாவில் சிகரம் தொட்ட திருநங்கை விருது வழங்கும் விழாவில் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முதல் விருது முத்தாய்ப்பாய் இருக்கிறதுக்காக நான் ஸ்டாப்பா 25 படம் கொடுத்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா விளங்கிட்டு இருக்கிற நம்மளுடைய ரஜினி சாரை 25 படத்துக்கு மேல ஸ்டார் நம்பர் 1 ஆக்குன த லெஜெண்டரி டைரக்டர் வந்திருக்காரு. சிகரம் தொட்ட திருநங்கை விருது 2017, பர்வீன் டூவின் வாழ்நாள் சாதனையாளர் விருது திருநங்கை அக்கை பத்மசாலி. திருநங்கைகள் என்று அவர்களை ஒதுக்காதீர்கள், அவர்களும் நம் நங்கைகள் என்று நம்ம அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு திருநங்கைகளும் பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். திருநங்கைகள் அப்படின்னாவே ரோட்டில் போய் நம்ம பிச்சை எடுக்கிறது, இல்லை பாலியல் தொழில் பண்ணுறது, இல்லை வேறு எதுனா பண்ணுறது கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நமக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஒரு திருநங்கைகள் முன்னேறி வர திருநங்கைகளை பார்த்து மற்ற திருநங்கைகளும் திருந்துக்கா கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. Want to win to be continuing the service continuously 10 வருஷம் இல்ல பல ஆண்டுகள் நீங்க தொடர்ந்து நடத்தணும். Congratulations. கண்டிப்பா அந்த ஆண்டுல நீங்களும் எங்களோட கூட இருக்கணும், அதுதான் எங்களுடைய ஆசைகள். மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சார், ஐபிஎஸ் டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் மயிலாப்பூர் டிவிஷன்ஸ். இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு கேட் வாக் எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு கேட் வாக் திருநங்கை அம்மா விருது 3 வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறோம். 3வது வருஷம் நான் 40 குழந்தைகளுக்கும் திருநங்கை சமூகத்துக்கும் அம்மாவா இருக்கிற எங்க நூரி அம்மா கையால திருநங்கை அர்ச்சனா அவர்கள் அது விருது வாங்குறதுல எங்களுக்கு திருநங்கை சமூகம் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. Born to win Trans Achiever Awards 2017 for Born to win Trans Employee of the Year, M. Shalini Ram. So thank you for all those wonderful positive souls who have encouraged us to just keep going and put up this show for you. We hope that you have enjoyed the show
as much as we enjoyed putting this up for you. Thank you so very much. தேங்க்யூ திவ்யா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வருஷம் பல மேடைகளை உருவாக்குற மாதிரி 6வது வருஷம் நாங்கள் உங்களெல்லாம் சந்திக்கிறோம். கடைசி பர்ஃபார்மன்ஸாக கிராமிய கலைக்கு வந்து ஒரு போட்டு ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம், அது முடியல. சரி, முடிவுக்காக முடிக்கலான்றதுக்காக இதோ தாரத்தை